வெல்கம் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேட்ச் 4 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பேட்ச் 5 மே 1 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் 17 மண்டலா டிசைன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மண்டலா டிசைன் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பேசிக்லேருந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னா நம்ம கையில் போடும் போதுமே இந்த மாதிரி லைன் போட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு லைன் ப்ளஸ் மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லா சைடுமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பைரல் போட்டுக்கலாம். இதுக்கும் மேலே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டால் இதுவுமே கொஞ்சம் ஈவனாக வரும் உங்களுக்கு. இதுக்கும் மேலே பெருசாக ஒரு ஹம்ப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது இதை சுற்றி நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா திக் லைன் கொடுக்கறதுக்காக. அது ஃபுல்லாகவே நம்ம திக் லைனாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஈவனாக திக்காக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக தெரியணும். இப்போது இதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த ரவுண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ஈவனாக வர்றதுக்காக தான் இந்த லைன் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு ஹம்ப் போட்டிருக்கேன். இது சென்டராக நீங்கள் இந்த டிசைன் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்பவே பேசிக்கான ஒரு டிசைன் தான். அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஸ்பைரல் போட்டுக்கலாம். இந்த 4 டைரக்ஷன்லையுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதில் நம்ம ஹம்ப் போடுறோம். இந்த மாதிரி ஃபுல் டிசைன்லையுமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் இருக்குது இல்லையா, இதுலேருந்து வந்து நான் லீவ்ஸ் போட போகிறேன். இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் ஒன்று, 2 சைட்லேயும் போட்டுட்டு நடுவுலையும் போடணும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டிசைனுக்கு மேலே ஒரு டாட் மாதிரி நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. நான் சென்டரில் கொஞ்சம் பெருசாக ரவுண்ட் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இது உள்ளே ஃபுல்லாகவே நான் ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் நான் கொடுக்குற ரிவர்ஸ் ஃபில்லிங் தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே கிளாஸஸ் போட்டாச்சு. நீங்களே ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. இப்போது இது உள்ளே ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்தாச்சு. அவுட்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போது உள்ளே ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடலாம். உங்களோட டிசைன் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியணும். நெக்ஸ்ட்டு இது மேலே ஹம்ஸ் போட்டிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ரோ ஹம்ஸ் போட்டாச்சு. செகண்ட் ரோவும் நான் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே இந்த மாதிரி சின்னதாக லீஃப் போட்டுக்கிறோம். நிறைய பேர் இது மிஸ்டேக் பண்ணுறீங்க. சின்ன லைனாக எடுங்க, ரொம்ப தின்னாக. அதுலேருந்து ஒரு டாட் வச்சு சின்ன கர்வ் மாதிரி இழுத்து விடுங்க. ஓகே, செகண்ட் டிசைன் அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா தேர்ட் டிசைன் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கும் ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்து பார்ட் 2ல் வந்துட்டு இன்னொரு ஷேப்லேயும் பார்க்கலாம். இப்போது நான் 2 லைன் போட்டிருக்கேன். இப்போது 2 லைன் போட்டதுக்கப்புறம் நடுவில் ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ். ஹம்ஸ் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த 2 சைடு மட்டும் நம்ம ஸ்பைரல் போட்டிருக்கோம். ஸ்பைரல் போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா ஃப்ளவர் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். டாப்லேயும் பாட்டம்லேயும் நம்ம ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் சைட்ஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா லீஃப் தான் போட போகிறோம். இதில் எப்படின்னா 2 சைடுமே போட போகிறோம். இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ இங்கேயும் போடுறோம். இப்போது லெஃப்ட் சைட்லேயுமே இந்த மாதிரி லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர்லாம் நம்ம இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கலாம். இந்த கிராஸில் பைஸ்லே மேலேயுமே இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.